ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி vlogs. நம்ம இன்னைக்கு சிம்பிள் மெத்தடை வச்சு பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நெய் திகட்டாமல் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரெட் அல்வா ரெசிபி இன்னைக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் இதோட எட்ஜஸ் நாளையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே ஃபுல் பிரெட்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெய்யில் வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை நெய்யில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே ரொம்ப திகட்ட நெய் இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் ஒரு மீடியமான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கல்யாண ஸ்டைல் பிரெட் அல்வா வேணும்னா நீங்கள் நெய்யோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நிறையா நெய்யெலாம் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் 1.25 டம்ளர் அளவு பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதே மாதிரி ஜீனி இந்த சைஸ் நான் எடுத்திருந்தேன். இதோட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் கிளறிக்கிட்டேன். நெய் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியுமே எனக்கு அதில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டப்பா காமிச்சிருப்பேன். அதில் 3/4 டப்பா எனக்கு காலி ஆயிடுச்சு. மில்க் மெய்ட் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்தேன். மில்க் மெய்ட் நல்லாவே எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் மில்க் மெய்ட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க பிரெட் அல்வா. இன்னும் நிறையா நெய் சேர்த்துருந்தோம்னா இன்னும் நல்ல நெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். பட் நான் ரொம்ப சேர்க்கலை எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக. இவ்வளோதாங்க ஈஸி பிரெட் அல்வா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எஸ்பெஷலி எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த பவுலில் எடுத்து கொடுத்தேன். அவங்களே ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம குக்கிங் vlogs எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.